நம்ம என்னதான் 24 மணி நேரம் எப்போ பார்த்தாலும் சந்தோஷமாக இருக்குன்னு நினச்சாலும் ஆனால் சந்தோஷமாக இருக்க முடியல. ஏதாவது ஒரு பாடு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. ஆனால் தேவனுடைய வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 5:16 சொல்லுது, எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். பிலிப்பியர் 4:4 கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். அப்போனா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், நீங்கள் சந்தோஷமாக இருங்கள் என்று தான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. ஆனால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் தடைபட்டு கொண்டு இருக்கிறது, சில பிரச்சனைகள் வந்து கொண்டு இருக்கிறது. சந்தோஷமாக இருக்க நினச்சாலும் சந்தோஷமாக இருக்க முடியல. ஆனால் நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தையை முழுவதுமாக நமக்குள்ளே கொண்டு வந்து அந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன சொல்லுகிறது என்பதை அலசி ஆராய்ந்து அதன்படி அதனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லும்போது கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை நமக்கு என்ன செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆனால் நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆள். அதாவது முதலாக எதில் நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு கேட்டால், ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடைய வேண்டும். நீங்கள் ஒரு வசனத்தை வாசிங்க, லூக்கா 15:10. அதுபோல மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கிறது. இப்ப கவனிங்க, ஒரு சந்தோஷம் எங்க இருக்கிறது? அதாவது இந்த பூமியில் மனிதர்களை காட்டிலும் பரலோகத்திலே தேவனுக்கு ஆராதனை செய்கிற, தேவனை மகிமைப்படுத்துகிற தூதர்கள் மத்தியிலே நம்மளை குறித்து அங்கு ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. உங்களை குறித்து, என்னை குறித்து பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது. தேவதூதர்கள் நம்முடைய பெயரை சொல்லி சந்தோஷப்படுகிறார்கள். நீ வீடு வாங்கிட்ட, நீ இடம் வாங்கிட்ட, நகை வாங்கிட்ட, அதை செஞ்சிட்ட, இதை செஞ்சிட்ட, அதனால் நான் சந்தோஷப்படுகிறேன் என்று தூதர்கள் சொல்லவில்லை. தூதர்கள் எப்போது சந்தோஷப்படுகிறார்கள்? இந்த பூமியிலே ஒரு பாவி மனம் திரும்பினால், இந்த பூமியிலே ஒருவன் ரட்சிப்படைந்தால் அங்கு பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாகிறது. அப்போ நம்மளை குறித்து பரலோகம் சந்தோஷம் அடைகிறது, நம்மளை குறித்து பரலோகமே சந்தோஷம் அடைகிறது. எப்போ இந்த சந்தோஷம் உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னைக்கு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் பேரை சொல்லி, உங்கள் குடும்பத்தை பேரை சொல்லி அங்கே பரலோகத்தில் தேவ தூதர் உங்கள் பேரை பாசித்து சந்தோஷப்படுகிறார்கள். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. கவனிங்க, ஞானஸ்நானம் எடுக்கும்போது உங்கள் பெயர் பரலோகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறது. அங்கு தேவ தூதர்கள் கூட்டமாக இருந்து, ஐயா இந்த மகள் ரட்சிப்பு அடைஞ்சிட்டா, இந்த மகள் விடுதலை ஆயிட்டா, இந்த மகள் பழைய சாபத்துக்கு இருந்தால் ஆனால் இப்போது ஞானஸ்நான நிமித்தமாக சாபங்கள் அழிக்கப்பட்டு விட்டது, பாவங்கள் அழிக்கப்பட்டு விட்டது, பழைய மனுஷனை கலைத்து போட்டு இந்த மகள் புதிய மனுஷனை தரித்து கொண்டால், அதனால் இந்த மகளுக்கு இன்னிலிருந்து ஒரு விடுதலையின் நாளாக, ஒரு மீட்பின் நாளாக, ஒரு உயர்வின் நாளாக, ஒரு சந்தோஷத்தின் நாளாக, ஒரு சமாதி நாளாக மாறுகிறது என்று சொல்லி அங்கே பரலோகத்தில் நம்மளை குறித்து சந்தோஷம் உண்டாகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க. என்னை குறித்து பரலோகத்திலே சந்தோஷம் உண்டாக இருக்கிறது. இப்போ ரட்சிப்பு அடைஞ்சாலே நம்ம சந்தோஷம் அடையணும். ஆமாவா இல்லையா? உங்கள் பேரை சொல்லி சந்தோஷப்படுறாங்க. இங்கே இருங்க, பல கோடி சொத்து இருந்தாலும் அந்த பல கோடி சொத்து வச்சிருக்கான்னு சொல்லி அங்கே சந்தோஷப்படாது பரலோகத்தில். ஆனால் நீங்கள் இயேசுவை என்னைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஒரு பிள்ளையாக மாறுறீங்களோ அன்னைக்கு உங்கள் முகமும், உங்கள் பேரும், உங்கள் எண்ணங்கள், உங்கள் நினைவுகள் எல்லாம் அங்கே பரலோகத்துக்கு என்ன செஞ்சிருது? போயிடுது. அந்த நேரத்தில் உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. இந்த மகள் பரலோகத்துக்குரிய மகள், இந்த மகள் பரலோகத்துக்குரிய மகள். எவ்வளவு பெரிய சந்தோஷம்! என்னைக்குனாலும் எப்படி பிறப்போ அதே போல் இறப்பு இருக்கிறது. என்னைக்குனாலும் போய் சேர போகிறோம். ஆனால் உங்கள் பேரும் என் பேரும் அங்கே பரலோகத்தில் இடம்பெற்று இருக்கிறது. இதுக்கு நீ முழுவதும் என்ன செய்யணும்? சந்தோஷமாக என்ன செய்யணும்? இருக்கணும். பக்கத்துக்கு ஆளவா சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பரலோகத்தில் ஒரு இடம் இருக்குது. ஏன் கலங்கி போயிருக்கீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். பக்கத்துக்கு ஆளை பார்த்து கையை பிடிச்சி சொல்லுங்கள். உங்களுக்குன்னு ஒரு இடம் ஆயத்தம் பண்ணிட்டாரு இருக்குது. அப்போ மூஞ்சி தொங்க போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ஓடி போயிரு. இப்போ இருக்க பிரச்சனையில் என்ன செஞ்சிடும்? ஓடி போயிரு. இந்த ஒரு சந்தோஷமே நம்மளுக்கு போதும். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க, இந்த ஒரு சந்தோஷமும் உனக்கு போதும். பக்கத்தில் ஆளை பிடிச்சி ஒரு லைட்டாக ஒரு கில்லு, இந்த ஒரு சந்தோஷமும் உனக்கு போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா உங்களை நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்த உடனே
அங்கே பரலோகத்தில் தேவ தூதர்கள் சந்தோஷப்பட்டு விட்டார்கள். அல்லேலூயா. அப்போ இந்த சந்தோஷத்துக்கு பெயர் ரட்சிப்பின் சந்தோஷம். அல்லேலூயா. லூக்கா 15:22, லூக்கா 15:22. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும். இங்க ஒரு குடும்பத்தில் ஒரு தகப்பன் சந்தோஷம் அடைகிறார். மகனை குறித்து வேதனைப்பட்டார், மகனை குறித்து துக்கப்பட்டார், மகனை குறித்து கஷ்டப்பட்டார். தகப்பனுடைய அட்வைஸ் அந்த மகன் ஏற்றுக்கொள்ளாமல் நண்பர்கள் அட்வைஸை ஏற்றுக்கொண்டு மனப்போக்கில் போய் பணத்தை செலவு பண்ணி சொத்தை பிரித்து பண்ணிதிங்கிற தவிர தின்னு மனம் வருந்தி மனம் திருந்தி பரத்துக்கு விரதமா பூமிக்கு விரதமா பாவம் செய்த நான் என்று சொல்லி அப்பாட்ட மன்னிப்பு கேட்கும்போது அப்பா அவனை ஏற்றுக்கொண்டு அவனை பரலோகத்தின் பிள்ளையாக என்ன செஞ்சிட்டாரு, மாற்றி விட்டார். அப்போ இவன் நிமித்தமாக அங்கே ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, தன் பாவங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான். நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அது மாத்திரமல்ல, லூக்கா 19:9 சகைவு வட்டி கொடுக்குற மனுஷன். ஆனால் அவன் மனம் திரும்பி நான் ரெட்டை தனியாக வாங்கியிருந்தேன், நாளை தனியாக கொடுத்துறேன்னு சொன்னார். ஆனால் அவரும் இயேசுவா சொல்கிறாரு, இவனும் ஆபிரகாமனுடைய சந்ததி என்று அவர் சொல்லுகிறார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது என்று கேட்டால், நீங்கள் எல்லாம் ரட்சிப்பு அடைஞ்சனால நீங்கள் 100க்கு 100 சந்தோஷமான ஒரு வாழ்க்கை நீங்கள் என்ன செய்யலாம், வாழலாம். இது ஞானஸ்தானத்தின் மூலமாக கிடைச்ச ஒரு வெற்றி. அல்லேலூயா. ஒரு காரியத்தை நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இங்கே உட்காந்துருக்கிற எல்லாம் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. யாரெல்லாம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்தீங்களோ நீங்கள் கவலையே பட வேணாம். உங்களுக்குன்னு ஏசப்பா சொல்கிறாரு, நான் போய் உங்களுக்குன்னு ஒரு இடத்த என்ன செய்கிறேன், ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். அங்கே பரலோகத்தில் அநேக வாசல் ஸ்தலங்கள் இருக்கிறது. அந்த வாசல் ஸ்தலங்களில் உங்களுக்குன்னு ஒரு இடத்த வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சார், போய் தேற்றவரன் அனுப்புனார். அதனால் ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க, பரலோகத்தில் எத்தனை வாசஸ்தலங்கள், எத்தனைன்னு போடலை, அநேகன் போட்டிருக்கு. எத்தனை அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது. ஃபஸ்ட்டு கிளாஸு, செகண்ட் கிளாஸு, தேர்ட் கிளாஸு, காம்பவுண்டு செவர் வரைக்கும் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே உங்களுக்குன்னு ஒரு சீட்டை ஏசப்பா ரெடி பண்ணி வச்சுட்டார். சந்தோஷமா இல்லையா? செத்த பரலகம் இருக்குது உங்களுக்கு. சொல்லுங்கள், செத்த பரலகம் இருக்குது எனக்கு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்கள், நான் இப்போ போனாலும் பரலகம் தான், நாளைக்கு போனாலும் பரலகம் தான், 60 போனாலும் பரலகம் தான், 70 போனாலும் பரலகம் தான், 80 போனாலும் பரலகம் தான். அதனால் இந்த பூமியில் நடக்கிற காரியத்தை பார்த்து நான் கவலையே பட மாட்டேன். இது அழிஞ்சு போகிற வாழ்க்கை, இது நொந்து போகிற வாழ்க்கை, இது வேதனையான வாழ்க்கை. ஆனால் பரலோகத்தில் இரவும் பகலும் சந்தோஷமாக இருக்கிற இடத்துல கர்த்தர் எனக்கு ஒரு சீட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டாரு. எனக்கு ஒரு சீட்டு ரிசர்வ் பண்ணியாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அதனால் சந்தோஷம் அடையணுமா வேணாமா? கொஞ்சம் மைண்டில் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அங்கே பரலோகத்தில் தூதர்கள் போல் நீங்கள் இருக்க போகிறீங்க. இதுக்கு தான் தலைதலே அடிச்சுக்கிறது, ஞானசேன எடுன்னு. உங்களுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு தெரியுமா? எல்லாத்துக்கும் டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு தெரியுமா? எங்கே டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு சொல்லுங்கள். எனக்கு பரலோகத்தில் டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணியாச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு பரலோகத்துக்கு டிக்கெட் எப்போ ரிசர்வ் பண்ணாங்க தெரியுமா? 94 3ஆவது மாதத்தில் எனக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணியாச்சு. எனக்கு டிக்கெட் எப்போ ரிசர்வ் பண்ணாங்க? ஆமாம், கல்யாணம் இங்கே இருங்க. ஒரு சில பேர் ஞானசன் எடுத்து 1 வருஷம் கழித்து 2 வருஷம் கழித்து கல்யாணம் முடிப்பாங்க. ஆனால் நான் ஞானசன் எடுத்து 3 மாதத்தில் கல்யாணத்தை முடிச்சு வச்சிட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போனா உங்களுக்கு இடம் இருக்கா இல்லையா? எனக்கு இடம் இருக்குன்னு சொல்கிறவங்க இப்போ ப்ரூஃப் பண்ணிக்கோங்க, உறுதி பண்ணிக்கோங்க. அல்லேலூயா. கையை கீழே போட்ட இடம் இல்லைன்னு அர்த்தம். கையை தூக்கினா எனக்கு இடம் இருக்குது. அல்லேலூயா. இந்த இது வந்து கன்ஃபார்ம். இந்த டிக்கெட் என்னது? டிக்கெட் என்னது? கன்ஃபார்ம். இது வந்து ரிஜெக்ட் ஆகாது. எல்லாம் சொல்லுங்க, ரிஜெக்டே ஆகாது. எனக்கு டிக்கெட் கன்ஃபார்ம். அப்போ அதனால் சந்தோஷம் அடையணுமா வேணாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம மறிச்ச பிற்பாடு சரீரம் கீழே கிடக்கும், நம்ம ஆவி அப்படியே பறக்கும். மேலே பறக்கும்போது தூதர் 2 பேர் ஹல்லேலூயா அப்படின்னு வழக்கையை பிடிச்சி வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போவாங்க பாருங்கள். நம்ம அப்படியே பறந்து போயிட்டு இருப்போம் மேலே. இங்கே உட்காந்து என்னை பெத்த ராஜா ஆடி போயிட்டியே, உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குறேன்னு இங்கே ஒப்பாரி வைக்கிங்க. ஆனால் நம்ம சிரிச்சுக்கிட்டு ஓ சோத்திராண்டவர் அல்லேலூயா அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டே அங்கே போயிட்டுருப்போம். இங்கே ஒப்பாரி நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமேன்.
அதனால் இப்போ வருகிற பிக்கல் புடுங்கல் நொந்து வந்து அந்த கடன் பிரச்சனை அந்த பிரச்சனை கவலையே படாதீங்க. என்னைக்குனாலும் உங்களுக்கு அங்கே போவோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றவர்கள் நீங்கள் சந்தோஷமாக இருங்கன்றேன் நான். அல்லேலூயா. எனக்கு பரலோகம் இருக்குது அப்படின்னா சந்தோஷம் அடையுமா வேணாமா? இருங்க, உலகத்தில் எத்தனை பேர் பரலோகத்தை அறியாமல், பரலோகத்தை தெரியாமல், இயேசுவை தெரியாமல் உலகப்பரமான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. செத்த எங்கே போவோம் எங்கே வருவோன்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு அப்படி கிடையாது. நம்மளுக்கு இடம் ஆயத்தமாக இருக்குது. இடம் கையை தட்டாப்பகமே செலுத்து. அல்லேலூயா. ரைட், ஓகே. சந்தோஷத்தை எப்படி வர வைப்பது? இப்போ ரிச்சிபின் சந்தோஷம் பெற்றுக்கிட்டீங்க, சந்தோஷத்தை எப்படி வர வைப்பது? சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் சந்தோஷம் இருக்க முடியல. வேலை இல்லை, நடந்துட்டு வருமானம் இல்லை, அது இல்லை இது இல்லை, கவலை வந்துடுது அப்படின்னா நீங்கள் சந்தோஷத்தை என்ன செய்யணுமா? வர வைக்கணும் உங்கள் உள்ளத்துக்குள்ளே. அல்லையிலே சொல்லுங்கள். அதான் சொல்லிக்கிறது பைபிளில் எரேமியா 15:16 வாசிங்க. எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா. இப்ப பாருங்க, சந்தோஷம் இல்லாதவர்கள் சந்தோஷத்தை வர வைப்பதற்கு, துக்கமுகமாய் இருப்பவர்கள் சந்தோஷத்தை வர வைப்பதற்கு, கவலையோடு இருப்பவர்கள் சந்தோஷத்தை வர வைப்பதற்கு, நெருக்கமாய் வாழ்கிறவர்கள் சந்தோஷத்தை வர வைப்பதற்கு, கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் சந்தோஷம் வர வைப்பதற்கு மெயினான ஒரு காரியத்தை நீங்கள் இந்த உள்ளத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். இந்த உள்ளத்துக்குள்ளே பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான வேதனைகளை கொண்டு வரும்போது உங்களுக்கு வேதனைகள் பெருகும், கவலைகள் பெருகும். வேதம் சொல்கிறது மன துக்கத்தினாலே ஆவி, சொல்லுங்க, மன துக்கத்தினாலே. அப்போனா இந்த மனதுக்குள்ளே துக்கங்களும் வேதனைகளும் கவலைகளும், நாளைய குறித்த கவலை, நாளை கழிச்ச கவலை, அடுத்த வருஷ கவலை, கல்யாணம் முடிக்கலையே, குழந்தை இல்லையே, என்ன செய்ய, ஏது செய்ய, சாக போகிறனே, அப்படி இருக்கனே, இப்படி இருக்கனே, அப்படி ஏகப்பட்ட கவலையை வச்சுக்கிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா சந்தோஷம் வராது. ஆனால் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் மலை போல வருவதெல்லாம் பனி போல் உருகிவிடும். அப்படிப்பட்ட பனி போல உருகணும்னா எரேமியா 15:16 தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன், உட்கொண்ட பிற்பாடு எனக்கு சந்தோஷமும் சமானம் வந்தது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க இருதய பலகையில தேவனுடைய வார்த்தை இருக்கணும். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையை நீங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டே இருக்கணும். அந்த வார்த்தை அது கிரியை செய்யும். அந்த வார்த்தை முடியாத காரியத்தை முடிய வைக்கும். அந்த வார்த்தை உனக்கு எதிராக எழும்பியிருக்கிற அந்தகார வல்லமையை உருவ குத்தி பிரித்து எரியக்கூடிய வார்த்தை. எபிரேயர் 4:12 சொல்கிறது தேவனுடைய வார்த்தை இருபுறமுள்ள கருக்கொள்ளப்பட்டையும், அது ஆவி, ஆத்துமா, சரீரம், ஊனு, யோசனை, உருவ குத்தி அது வெளியே எரிகிறதா இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். உங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போவதா. அல்லேலூயா. எனக்கு எதிராக ஒரு வழியாக வருகிற போராட்டம் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடி போவதாக. நல்லா தெரிஞ்சுக்கொள்ள, உங்களுக்கு எதிராக தவறான யோசனைகள் யார் சிந்தித்து கொண்டு இருக்காங்களோ, உங்கள் பிள்ளைகளுக்கு எதிராக, உங்கள் தொழிலுக்கு எதிராக, உங்கள் வியாபாரத்துக்கு எதிராக யாரெல்லாம் தவறான யோசனைகள் உங்கள் மேலே வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த யோசனையை அறுத்து போடக்கூடிய வல்லமை இந்த தேவனுடைய வார்த்தையில் மட்டுமே இருக்கு, வேற எதுலையுமே கிடையாது. வெளித்தோட்டம் அல்ல, உள் தோட்டத்தில் போய் குத்தும். இதயத்தில் போய் குத்தக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அதான் எபிரேயர் 4:12 என்ன சொல்லுதுன்னா, யோசனைகளை உருவ குத்தும் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கு எதிராக யாரெல்லாம் கசப்பை வைத்து கொண்டு இருக்கிறார்களோ, உங்கள் குடும்பத்துக்கு எதிராக யார் துர்ச்செய்தியை வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் பேரிலே நீங்கள் வசனத்தை குத்தும் போது அந்த வசனம் போய் வேலை செய்யும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். நீதிமனுக்கு விரோதமாக இகழ்ச்சியோடு பெருமணி பேசப்படுகிற பொய் நாவல் கட்டப்பட்டு போவதாக. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் பேசும்போது, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்போது உங்களுக்கு எதிராக எழும்புகிற எந்த ஆயுதம் இருந்தாலும் அது இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே அது போகும். அதுதான் இந்த வார்த்தை. அதான் அந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? உட்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு. மார்த்தாள் மரியாள் என்ன செய்கிறாங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. ஏசு சொல்கிறாரு, நம்ம மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனம் உங்களுக்குள்ள இறங்களேன். இப்போ ஏன் எழும்ப முடியல? ஏன் பிரகாசிக்க முடியல? ஏன் வசனம் கிரியை செய்யலை? ஒரு சகோதரிக்கு வயது 40 ஆயிடுச்சு, திருமணம் முடியல.
அப்போ திருமணம் முடியாமல் இருக்கும்போது எல்லாரும் என்ன 40 ஆச்சு முடியலை, என்ன 40 முடியலைன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ ஒரு வசனம் அவங்க கண்ணு முன்னால் வந்துச்சான். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை கன்று துணையை ஏற்படுத்தின கர்த்தர் உனக்கு ஒரு துணையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற வசனம் அவங்க கண்ணு முன்னால் ஓடிட்டே இருந்துச்சான். அவங்க எல்லாம் இப்படி சொல்கிறாங்களே, என்னை வைறாங்களே, இன்னும் சரியான ஒரு மாப்பிள்ளை வரலையே, என்னை என்ன செய்ய ஏது செய்யன்னு சொல்லி கலங்கும் போது அப்படியே இருதயத்திலேருந்து உருவ குத்தி அப்படியே அழுது புலம்பும் போது ஒரு வசனம் வந்துச்சான். அவங்க என்ன பண்ணாங்களாம், ஒரு 4 புள்ள என்ன பண்ணாங்களாம். இங்கே இருங்க, நான் சொல்கிற கவனிங்க. மனிதன் தனியாக நல்லதில் கண்டு துணை ஏற்படுத்தினார், எனக்கு ஒரு துணையை கர்த்தர் ஏற்படுத்துவார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில் கண்டு துணை ஏற்படுத்தினார், எனக்கு ஒரு துணை ஏற்படுத்துவார். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில் கண்டு துணை ஏற்படுத்தினார், எனக்கு ஒரு துணை ஏற்படுத்துவார். இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை அவங்க அசை போட்டுக்கிட்டு, மாடு வைக்கல முழுங்கிட்டு எப்படி அசை போடுது, அதே போல் இந்த ஒரு வசனத்தை அசை போட்டுக்கிட்டே இருந்தாங்களாம். இப்படி வசனம் கிரியை செய்யும், இந்த வசனம் இப்படி இருக்கிறது, என் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக என்று இந்த வசனத்தை அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். பாருங்கள், நடந்த காரியம் என்ன, வீடு தேடி வந்து நான் கல்யாணம் முடிச்சுக்கிறேன்னு சொல்லி ஒரு பெஸ்ட்டான ஒரு மாப்பிள்ளை என்ன செஞ்சாராம், வந்தாராம். இப்போ கல்யாணம் முடிச்சு அவங்க ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கிறாங்க, எந்த பிக்கல் புடுங்கல் கிடையாது, அந்த வீட்டுக்கு ராணி மாதிரி என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. ஏன்னா கர்த்தர் வந்து ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாருன்னு அற்புதமாக இருக்கும். இந்த வசனம் கிரியை செய்யுங்க. அதாவது இங்கே நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, நீங்கள் ஒரு வசனத்தை உள்ளே கொண்டது இங்கங்களே. நான் என்ன சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுது, ஏசாயா 55:10-11, வானத்திலிருந்து மழை பெஞ்சு பூமியை நனைத்து விதைக்கிறவனு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட வசனம் இருக்கும், அது வெறுமையாக என்கிட்ட வராது, நான் அனுப்பினேன் காரியம் வாய்க்கும். நீங்கள் வார்த்தையை எந்த ஊருக்கு வேணால் அனுப்புங்க, நீங்கள் வார்த்தையை எந்த நாட்டுக்கு வேணால் அனுப்புங்க, அந்த வார்த்தை போய் அங்கே வேலையை முடிச்சு போட்டு உன் கையில் வெற்றியை மாத்திரம் தான் கொண்டு வந்து கொடுக்குமே ஒழிய அது தோல்வியை கொண்டு வராது. இதான் ஏசாயா 55:10-11. சும்மா உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு அவனை பார்த்து இவனை பார்த்து இருக்காத, நீ பிடிவாதம் பண்ணும். தேவனுடைய வார்த்தையை வச்சு பலவந்தம் பண்ணணும், அலட்டணும், விடக்கூடாது. எனக்கு அற்புதம் நடக்கிற வரைக்கும் விடக்கூடாதுன்னா லூக்கா 18 ஒரு அம்மா என்ன பண்ணுது, அலட்டுது. எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன்னு சொல்லி அந்த விதவை என்ன பண்ணுது, அந்த அநீதி உள்ள மனுஷன் போய் அலட்டுது. அவன் சொல்கிறான், இவள் ஓயாமல் என்னை அலட்டுகிறபடியால் இவளுக்கு நியாயம் செய்வேன் அப்படிங்கிறான். இயேசு உடனே சொல்கிறாரு, இந்த அநீதி உள்ள மனிதன் நியாயம் செய்தால் நான் நீதி உள்ள தேவன் கண்டிப்பாக உனக்கு நியாயம் செய்வேன்னு சொல்லி அந்த இடத்துல வாக்கு பண்ணுறார். புரியுதா உங்களுக்கு? வசனம் என்ன செய்யும், கிரியை செய்யும். அதாவது நல்லா சொல்கிற கேளுங்களேன், 100க்கு அதிபதி வேலைக்கார முடியாமல் இருக்கும்போது ஏசப்பா எதை அனுப்புனார், வார்த்தை அனுப்புனார். அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள ஏன் அற்புதம் நடக்கலை, ஏன் நினைச்சக்க நடக்கலை அப்படின்னா வசனம் வருது போகுது, வருது போகுது. இப்போ வசனம் உள்ளே வருது, உடனே கவலை வருது, ரெண்டு முட்டிக்குது. வசனம் உள்ளே வருது, உடனே போராட்டம் வருது, உடனே முட்டிக்குது. இது முட்டை அது முட்டை, ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று போராடுது, ஒன்று எந்திரிக்க முடியல. வசனம் மட்டும் உள்ளே இருந்துச்சுன்னா அந்த வசனம் கிரியை செய்யும். ஆனால் வசனம் வந்துடுது, வசனம் வந்தவுடனே இவங்க கூட சண்டை அவங்க கூட சண்டை, அந்த பிரச்சனை இப்படி இருக்குது, இந்த பிரச்சனை இப்படி இருக்குது, நான் அங்கே போகல இங்கே போகல, இப்படி கட்ட பஞ்சாயத்தில் உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது வசனமும் உள்ளே இருக்குது, பிரச்சனையும் உள்ளே இருக்குது, ரெண்டும் முட்டுக்கிட்டு போது இது வளருது இது அமுக்குது, இது வளருது இது அமுக்குது, கடைசியில் எந்திரிக்க முடியல, கிரியை செய்ய முடியல. அதனால தான் வசனம் என்ன செய்யணும், மார்க்கு 4:16-17, மார்க் 4:16-17. அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டு. எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஹலோ எல்லாம் சொல்லுங்க, நான் வசனத்தை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு அப்புறம் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். இப்ப பாருங்க, வசனம் ஏற்றுக்கிட்டீங்க, கொஞ்சம் நிம்மதியா இருக்கீங்க, கொஞ்சம் சந்தோஷமா இருக்கீங்க. திடீர்னு ஒரு போராட்டம் வந்தோடனே அந்த வசனம் என்ன செய்ய மாட்டேங்குது, உள்ள ஆத்துமல இருக்க மாட்டேங்குது, வேறு கொள்ளல, வேறு பிடிக்கல. இங்க இருங்க, உங்க இருதயத்துக்குள்ள, உங்க ஆத்துமாக்குள்ள, உங்க ஆவிக்குள்ள இந்த வசனம் வேறு கொள்ளணும். இந்த வசனம் வேறு கொண்டுகிட்டே இருக்கணும், வசனம் வளர்ந்துகிட்டே இருக்கணும். இது வேறு கொள்ள வெளியரங்கமான பலன் உங்களை தேடி வருகிறது. ஒரு மரம் இருக்குன்னா பச்சை பச்சைன்னு இருக்கிறது, காய்க்குது, கனி கொடுக்குது, இந்த மரம் இவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் அந்த மரம் செழிப்பாக இருப்பதற்கு அந்த மரத்துக்கு அடியில் இருக்கிற வேறு அது ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அந்த வேறு பூமிக்குள்ளே போய் கொண்டிருக்கிறது, வெளியே பலன் கொடுக்கிறது. அதே போல தான் உங்கள் உள்ளத்துக்குள்ளே, உங்கள் ஆத்துமாக்களை வசனம் வேறு கொள்ளணும், வசனம் ஆணித்தரமாக உள்ள இறங்கணும். அப்போது நீங்கள் வெளியிறங்கம் என்ன செய்வீங்க,
பலன் கொடுப்பீர்கள். நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் கேளுங்க. அதாவது கொலோசியர் 1:6. அந்த நம்பிக்கையை குறித்து நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரவி பலன் தருகிறது போல உங்களிடத்திலும் வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்குள் பலன் தருகிறதா இருக்கிறது. உங்களுக்குள்ள அது என்ன செய்கிறதா இருக்கிறது? கையா தட்டபாவுங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இங்க இருங்க, சத்திய வசனமாகிய சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரவி அது எப்படி பலன் தருகிறதோ, இங்க இருங்க, உலகத்தில் எத்தனையோ கிறிஸ்தவ நாடு இருக்கிறது, எத்தனையோ நாடுகள் இருக்கிறது, அநேக கிறிஸ்தவ நாடுகள் இருக்கிறது. இந்த நாடுகள் எப்படி கிறிஸ்தவ நாடாய் மாறுச்சு அப்படின்னு கேட்டால், இந்த சத்திய வசனம் சுவிசேஷமாய் பரவி அது கிறிஸ்தவ நாடாக என்ன செஞ்சிருச்சு? மாறிடுச்சு. எத்தனையோ நாடுகள் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு கர்த்தரை தொழுது கொண்டு இருக்காங்க. எத்தனையோ நாடுகள். உலகத்தில் அதிகமான நாடுகள் கிறிஸ்தவ நாடு, 2வது முஸ்லீம் நாடு. சரிங்களா? அப்போ இந்த கிறிஸ்தவ நாடு எப்படி பரவுனது, எப்படி இப்படி கிறிஸ்தவ நாடு மாறுச்சு அப்படின்னு கேட்டால், வசனம் என்ன செய்யுது? இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த அதிகாரம் என்ன சொல்லுது? சத்திய வசனமாகிய சுவிசேஷம். அந்த வரியை வாசிங்க சீப்பம். சத்திய வசனம் வாசிங்க. நீங்கள் முன்னமே சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தினாலே கேள்விப்பட்டீர்கள். அந்த சுவிசேஷம் உலகமெங்கும் பரம்பி பலன் தருகிறது போல. இப்ப நல்லா கவனிங்க. சத்திய வசனமாகிய தேவனுடைய வார்த்தை உலகமெங்கிலும் போய் பரவி பலன் கொடுக்கிறது போல, பலன் தருகிறது போல உங்களிடத்துல வந்து நீங்கள் அதை கேட்டு தேவ கிருபையை சத்தியத்தின்படி அறிந்து கொண்ட நாள் முதல் அது உங்களுக்கும் பலன் தருகிறதா இருக்கிறது. சத்தியத்தை எப்ப அறிந்து கொண்டீங்களோ, சத்தியத்தை எப்ப தெரிந்து கொண்டீங்களோ, சத்தியத்தை எப்ப புரிந்து கொண்டீங்களோ, இந்த சத்திய வார்த்தை எப்போது உங்க உள்ளத்துல வந்துச்சோ, அன்னையிலிருந்து நீங்கள் பலன் கொடுக்கிற ஆளாக, நீங்க வளருகிற ஆளாக, நீங்க உயருகிற ஆளாக நீங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உலகத்துக்கு வார்த்தை பலன் கொடுக்குது. ஆனால் கர்த்தர் சொல்ல, உலகத்துக்கு மாத்திரமல்லையா, உன் குடும்பத்துக்கு, உன் ஒரு ஆளுக்கு தேவனுடைய வார்த்தை அது உள்ள வந்து அது பலன் கொடுக்கறதா இருக்கிறது. அப்பனா இங்க இருங்க, இந்த வார்த்தை உங்களை வளர வைக்கிறது, இந்த வார்த்தை உங்களை உயர வைக்கிறது. அப்போ ஏன் உயரல, ஏன் மேன்மை ஆகலை? ஒரு செடியை வச்சா செடி பாடு வளர்ந்துக்கிட்டு இருக்கு, மரம் ஆயிடுது, உடலை பட்டு போக மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நம்ம ஏன் ஊடால விழுந்து போயிடுறோம், ஏன் ஊடால கஷ்டப்படுறோம், ஏன் பலவீனப்படுறோம், ஏன் நெருக்கப்படுறோம் அப்படின்னு கேட்டால், இந்த வார்த்தை நமக்குள்ள அது வேறு கொள்ளாமல் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கொலோசியர் 2:6-7. நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு கூட நீங்க அதில் என்ன செய்யணுமா? பெருகுவீர்களாக. வசனத்தை ஏற்றுக்கொண்டு, வசனத்தை அசை போட்டுக்கொண்டு, வசனத்தை பேசிக்கொண்டு, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே நன்றி ஐயா, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஆமா ஆமா, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. அல்லேலூயா. வசனத்தில் என்ன செய்யணுமா சொல்லுங்க? வசனத்தில் நான் வேறு கொள்ளுவேன். இன்னும் உங்களுக்கு புரியலையா நான் சொல்கிறது? எதில் வேறு கொள்ளணும்? வசனத்தில் வேறு கொள்ளணும். உங்களுக்கு உண்டான தேவையான வசனத்தை வேறு கொள்ள வைக்கணும் உள்ள மனதுக்குள்ள. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ வேறுனா என்னது? வேறு யாரும் ஒரு பெரிய புளிய மரம் வேற பார்த்துருக்கீங்களா? ஆலமரம் வேற பார்த்துருக்கீங்களா?
பார்க்கல. அப்போ அதே போல் இந்த வேறாகிய வசனம் உள்ளே இருக்கணும், இதுக்குள்ளே இருக்கணும். ஆமே, இந்த வசனம் வேறுகொள்ள நீங்கள் வெளியே கனி கொடுக்குற ஒரு மரமாக நீங்கள் மாறி விடுவீர்கள். அல்லையா சொல்லுங்கள். இப்போ புரியுதா உங்களுக்கு? சந்தோஷம் எங்கே இருக்குது? வசனத்தில். அதான் எரேமியா 15 வசனத்தில் என்ன இருக்குது? சந்தோஷம் இருக்குது. இந்த வசனத்தை நீங்கள் இங்கே ஒரு பஞ்ச காலத்தில் ஒரு குடும்பத்தில் வந்து சாப்பாட்டுக்கு அரிசிக்கு வழி இல்லை. அடுப்பில் சட்டியை வச்சுட்டாங்க, உலையை வச்சுட்டு என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி எங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவேற்றுவார். என் தேவன் தம்முடைய இந்த ஒரு வசனம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு 2 மணி நேரம் விடாமல் இந்த ஒரு வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. சட்டி காஞ்சி போய் தண்ணி இறங்கிருச்சு. அப்படியே சொல்லிக்கிட்டே கதவை திறக்கிறாங்க. அரம்போட அரிசி அப்படியே வாசப்படியில் இருக்கிறது. அல்லேலூயா. சாப்பிட்டார்கள், திருப்தி அடைந்தார்கள். இங்கே இருங்க, நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் பிழைப்பான். அதாவது உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான வார்த்தையை உள்ளே கொண்டு வந்துருங்க. உள்ளே கொண்டு வந்து அந்த வசனத்தின்படி எனக்கு நடப்பதாக, இந்த வசனத்தின்படி நடப்பதாக அப்படின்னு சொல்லும்போது அந்த வசனம் என்ன செய்யும்? கிரியை செய்யும். ஆமே, அல்லேலூயா. மாமிசம் ஒன்றுக்கு உதவாத நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. யோவான் 6:63. அப்படின்னா சந்தோஷம் இல்லையா? வசனத்தை என்ன செய்யுங்க? அசைப்போடுங்க. வசனத்தை பேசிக்கிட்டே இருங்க. வசனத்தை அசைப்போடுங்க. நான் அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், கடன் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பேன், ஒரு ரீபாலா தூணமா அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பேன், ஒரு ரீபாலா தரப்பா அநேக ஜாதிகளை கடன் கொடுப்பேன், கடன் வாங்க மாட்டேன், இயேசுவின் நாமத்தில் கடன் வாங்கின பொண்ணும் பொருளும் கர்த்தருடையது, அதனால் சுதந்திரிப்பேன், பூமியோட காரணத்தை நிரம்பிக்கிறது, நான் ஒரு ரீபாலா தூணமாலா கரவா இப்படியே சொல்லிக்கிட்டே புலம்பிகிட்டே கடந்தீங்கன்னா அந்த வசனம் போய் என்ன செய்யும்? அப்படியே கடந்து போய் என்ன செய்யும்? வேலை செய்யும். ஆமே, சந்தோஷம் வசனத்தில் இருக்கிறது. ஓகே, மூன்றாவதாக ஒரு சந்தோஷம். முதல் சந்தோஷம் எங்கே பார்த்தோம்? ரெண்டாவது சந்தோஷம் எப்படி பார்த்தோம்? எதில் இருக்கு ரெண்டாவது சந்தோஷம்? மூன்றாவது சந்தோஷம் வாசிங்க. சங்கீதம் 16:11. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. நித்திய பேரின்பம் என்னது? எல்லாம் சொல்லுங்க. நித்திய பேரின்பம் எங்க இருக்கு? எல்லாம் சொல்லுங்க. தேவ சமூகத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவ சமூகத்தில் என்ன இருக்குது? அப்படின்னா அதான் தேவ சமூகத்தை நாடனுங்கிறது. இப்போ எதுக்கு ஒன் ஹவர் ப்ரேயர் வச்சுலாம் வாங்கன்றோம்? தேவ சமூகத்துக்கு நீங்கள் வர்றீங்க, கர்த்தரை துதிக்கிறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கர்த்தரை துதித்து நன்றி சொல்லிட்டு நீங்கள் போகும்போது உங்கள் மனதில் ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்கள் துக்கமில் என்ன செஞ்சிடும்? சந்தோஷம் மாதிரி. 1 நாளாகமம் 16:27. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. இப்ப மகிமையும் கனமும் வல்லமையும் மகிழ்ச்சி எங்க இருக்கிறது? சொல்லுங்க. சமூகத்தில் இருக்குங்க. அவர் சமூகத்தில். அல்லேலூயா. இப்ப அண்ணா நாம நெருக்கப்பட்டு வேதனைப்பட்டு ஒடுக்கப்பட்டு கேவலப்பட்டு எங்க வந்தாங்க? கடைசியில் தேவ சமூகத்தில் வந்தாங்க. ஆனா சமூகத்திலிருந்து அவங்க போகும்போது எப்படி போனாங்கன்னு வேதம் சொல்லுது? அவர்கள் துக்கமுகமாய் இல்லாமல் சந்தோஷமாய் போனார்கள். அப்படின்னா பலவிதமான நெருக்கத்தில் பலவிதமான போராட்டத்தில் நீங்கள் நெருக்கி தவித்துக்கிட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. அவர் சமூகத்துக்கு வாங்க. அவர் சமூகத்துக்கு வாங்க. உங்கள் இதயத்தை அண்ணாலமா இருதயத்தை ஊற்றினால் எங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கட்டுங்க, சமூகத்தை வந்து ஊற்றுங்க. உங்கள் பிரச்சனை சொல்லி ஊற்றுங்க. அவர் இமைப்பொழுதில் உங்கள் பிரச்சனை மாற்றி அமைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அண்ணாலம்மா இதயத்தை என்ன செஞ்சாங்க? ஊற்றுனாங்க. அந்த சமூகத்தை விட்டு போகும்போது அவர்கள் சந்தோஷமாய் கடந்து போனார்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. துக்கமுகமாய் இருக்கவில்லை என்று அந்த 1 சாமுவேலில் சொல்லப்பட்டிருக்கு 1:15. புரியுதா உங்களுக்கு? அதனால் சந்தோஷம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் தேவ சமூகத்தில் சந்தோஷம் இருக்கிறது. தேவ சமூகத்தில் சமாதானம் இருக்கிறது. உங்களை எப்பெல்லாம் கவலையாக இருக்கீங்க, எந்த காரியத்தை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? திருமண காரியத்துக்கு கவலைப்பட்டிருக்கீங்களா? அவர் சமூகத்துக்கு வாங்க. ஒரு நாளை ஒதுக்குங்க. அண்ணால போல் இதயத்தை ஊற்றுங்க. பணப்பிரச்சனை இருக்கிறதா? அவர் சமூகத்துக்கு வாங்க. அண்ணால போல் இதயத்தை ஊற்றுங்க. கர்த்தர் வழிகளை திறந்து விடுவார். அநேக வழிகளை நினைச்சுவார், திறந்து விடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா.
அடுத்து நான்காவது ஒரு சந்தோஷம், சங்கீதம் 122, சங்கீதம் 122 1-9. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியா இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு சர்ச்சுக்கு போயிட்டு வர்றேன், ஞாயிற்றுக்கிழமை போய் பார்ப்போம், போயிட்டு வர்றேன். சர்ச்சுக்கு போகிறேன்னு சொன்ன உடனேயே உங்களுக்கு எப்படி சந்தோஷமாக என்ன செய்யணும்? சந்தோஷம் எங்கே இருக்குது சொல்லுங்கள்? சந்தோஷம் ஆலயத்தில் இருக்கு. சங்கீதம் 27:4, சங்கீதம் 27:4. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும். கர்த்தருடைய மகிமையை நீங்க பார்க்க எங்க வரணும்? கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய பிரசன்னத்தை, கர்த்தருடைய வல்லமையை, கர்த்தருடைய வெற்றியை, கர்த்தருடைய விடுதலையை, கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள எங்க வரணும்? எல்லாம் சொல்லுங்க. நான் கர்த்தருடைய செக்கினா மகிமையை அனுபவிக்க நான் ஆலயத்துக்கு வருவேன், நான் ஆலயத்துக்கு வருவேன். அல்லேலூயா.